ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎஸ் ஆப்போட ஃபுல் பிரேக் டவுன், அதாவது எனக்கு தெரிஞ்ச சில ஐபிஎஸ் ஆப்பில் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஐபிஎஸ் ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணேன். ஸோ டேட்டாஸை கிளியர் பண்ணி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கேன். ஸோ இந்த மாதிரி நியூ பேஜில் வந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான கேன்வாஸ் அந்த சைஸ் தேவைப்படுமோ சைஸில் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான சைஸில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ நான் சும்மா ட்ரைக்கு தரனால குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியானதாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டோரேஜ் பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் பிடிக்காது. இதிலே ப்ரஷ்லேயே நிறைய டைப்ஸ் உண்டு. இப்போ வந்துட்டு டிஜிட்டல் பென்ஸு, ஃப்ளிப் பென்ஸுன்ற மாதிரி உண்டு. நான் சும்மா ஃப்ளிப் பென்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம எதுக்கு ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம். நம்ம ஃப்ளிப் பென்ஸ் வச்சு போட்டு காமிச்சிருந்தேன். இப்போது இந்த ஃப்ளிப் பென்ஸ் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருந்தேன். இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போது பெயிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருந்தேன். மேலே அண்டு கொடுத்தா பெயிண்ட் ஆப்ஷன் போயிடும். ஆனால் நம்ம பெயிண்ட் பண்ணால் நம்ம கலரை நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதை பெயிண்ட் பிடிக்கலை அப்படின்னா கலரு மாற்ற முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எரேஸ் பண்ணால் அது அப்படியே போயிடும். அந்த எரேஸ் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ எரேஸ் பண்ணால் அது போயிடும். இப்போ நம்ம என்ன செய்கிறது? இப்போ இந்த மாதிரி இருந்தால் அண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த இது இருக்குது. இப்போது என்ன செய்யணும், நம்ம வந்து லேயர் வந்து க்ரியேட் பண்ணணும். புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம பெயிண்ட் பண்ணது லேயர் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த பெயிண்ட் இதையும் மாற்றிக்க முடியும். பெயிண்ட்டையும் நம்மளால் இது பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ பெயிண்ட் பண்ணிட்டேன்னா இப்போது வந்துட்டு இன்னொரு இப்போ வந்துட்டு இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணி ஷேடிங்காக ஒரு லேயர் எடுத்துக்கிறேன். சில இது ஆட்ஸ் பார்த்தா வரும்னு சொல்லி வரும். ப்ரீமியம் கேட்பான். பட் இது வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இப்போ இதுக்கு ஷேடிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நான் இது ஒரு ட்ரையல் காமிக்கிறதுனால நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு டீட்டெயில்ஸை வச்சு வரையணுன்னா நீங்கள் வரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஷேடிங் முடிச்சோன்னே நம்ம வந்து பிளர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பிளர் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம பிளரிங் மட்டும் இல்லை, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிளரிங் பண்ணுறதுக்கும் அதாவது அந்த இதை பிளெண்ட் ஆக்குறதுக்கும் அந்த கலர்ஸோடு பிளெண்ட் ஆக்கவும் இது ஈஸியாக உதவும். மோஸ்ட்லி பிளரிங் வந்துட்டு அந்த ஷேடிங் கொஞ்சம் இதாக தான் யூஸ் பண்ணுவாங்க. பிளெண்டிங்க்கு வந்துட்டு அதுக்கு ஏர் ப்ரஷ்ஷஸ் உண்டு. நம்ம அதுக்குள்ளே அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். நம்ம வந்துட்டு இவ்வளோ தான் பார்த்துப்போம். இதான் ஏர் ப்ரஷ். இந்த ஏர் ப்ரஷ்ஷை வச்சு நான் இந்த ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு இதுக்கு ஷேடோக்குன்னு தனி லேயர் க்ரியேட் பண்ணி இப்போ ஷேடோ மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பால் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஓவராக டீட்டெயில் கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து பேக் டு த கேலரி கொடுத்தா வெளியே வந்துடலாம். சேவ் இமேஜ் கொடுத்தா நமக்கு வந்து இமேஜ் சேவ் ஆயிரும். பிக்சல்லேருந்து ப்ரிண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும் லைட்டாக, அதாவது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ப்ரிண்ட்டு மாற்றிட்டு
நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணாலோ, நீங்கள் எந்த கேன்வாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரஷ்ஷு வரும். ஸோ பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுது, ரொம்ப இது பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு ஒரு 2% 1% தான் பிக்சல் அது எடுத்து தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இப்போது இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.